திமுகவில் தலை தூக்கும் தெலுங்கு லாபி. ஏன் நாளைக்கு குறிப்பிட்டு தெலுங்கு லாபியை திருச்சி சூர்யா கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார்? ஏன் அந்த மக்களை குறிப்பிட்டு தாக்குகிறார் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வைப்பது உண்டு. முக்கியமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நாளைக்கு தகுதியே இல்லாத வாக்கு சதவீதங்கள் இல்லாமல் கட்சி வளர்ச்சி இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய அதீத முக்கியத்துவங்கள் இருக்குதுங்கிறப்ப நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவங்கள் ஏன் நாளைக்கு திடீர்னு நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் நாளைக்கு வெளியேற்றப்படும் போது ஏவாவேலு அவர்கள் தனக்கு வேண்டிய நெருங்கிய வட்டாரத்தில் பேசிய வார்த்தையில் ராமதாஸை விட அதிகமான தொகையை கேட்கிறார் வேல்முருகன். அப்படிங்கிறப்ப வேல்முருகனுக்கு ராமதாஸை விட அதிகமா பணம் கேட்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றார் ஏவாவேலு. ஆனால் ராமதாஸை விட அதிகமா பணம் கேட்கிற பிரேமலதாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறார். ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கமலஹாசனை எப்படி ஒரு மக்கள் நீதி மையத்தில் 2 தடவை கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அந்த கட்சியை திமுக வசம் படுத்துவதற்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் செய்த வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்கிறப்ப ஒரு சாணக்கியத்தனம், ஒரு அரசியல் லாஜிக் தெரிகிறது. ஆனால் பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா சீட்டாக இருந்தாலும் சரி 2017 பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று வந்த பிரேமலதாவுக்கு நாளைக்கு விசிகாவுக்கு 8 கொடுக்கும் போது கூட பிரேமலதாவுக்கு 8 கொடுக்கலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்துறப்ப கூட அதற்கு ஒத்துக்காம 10னா 10 தான், நாளைக்கு 300 கோடினா 300 கோடி தான், எனக்கு ராஜ்யசபானா ராஜ்யசபா தான், எந்த இடத்துலையுமே அவங்களுடைய டிமாண்டை குறைக்காம இந்த பாசம் எதனால சார் இருக்க போகுது? நாளைக்கு ஏன் சார் நாளைக்கு அந்த கம்யூனிட்டிக்காக, அதாவது ஏவாவேலும் பிரேமலதாவும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பூர்வீக ஊரை சேர்ந்தவர்கள், 2 பேத்துக்கும் ஒரே குலதெய்வம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஏவாவேலுடைய பேத்திக்கு விஜயபிரபாகரை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஏவாவேலு சம்பந்தம் செய்திருக்கிறார். அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். திமுகவில் தலை தூக்கும் தெலுங்கு லாபி. ஏன் நாளைக்கு குறிப்பிட்டு தெலுங்கு லாபியை குறிப்பிட்டு திருச்சி சூர்யா கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார்? ஏன் அந்த மக்களை குறிப்பிட்டு தாக்குகிறார் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்கள் வைப்பது உண்டு. எனக்கு மொழி சார்ந்த பிரிவினை பார்வை எதுவும் கிடையாது. சமூக பார்வைகளை பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம் எதனால்னா, வாக்காளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அவர்களுடைய சமூகத்தை பார்த்து தான் வாக்களிக்கக்கூடிய மனநிலை இன்னும் பல மக்களிடம் நிலவி கொண்டு தான் இருக்குது. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு இப்போ கருத்து ஜாதி கணக்கெடுப்புகள் எடுக்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அவங்களோட வால்யூமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவங்கள் கொடுக்கறதுக்காக தான் ஜாதி கணக்கெடுப்பை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி சீட்டுகள் அரசியல் கட்சிகள் ஒதுக்குறதுமே அவங்களுடைய சமூகங்கள் அடிப்படையிலையும் அதற்கு உண்டான அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் சரி, கட்சியில் மாவட்ட செயலர்கள் எம்எல்ஏக்கள் கொடுத்தாலுமே எல்லாமே ஜாதி பார்வையில் நடக்கும்போது முக்கியமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட நாளைக்கு தகுதியே இல்லாத வாக்கு சதவீதங்கள் இல்லாமல் கட்சி வளர்ச்சி இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய அதீத முக்கியத்துவங்கள் இருக்குதுங்கிறப்ப பெரும்பான்மை சமூக மக்களுக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவங்கள், நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவங்கள் ஏன் நாளைக்கு திடீர்னு நேற்றுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போ ஏதோ ஒரு பாசத்தில் நீங்கள் செய்கிறீங்க, அந்த பாசம் நாளைக்கு உங்கள் சமுதாய பாசமா அல்லது உங்களுடைய மொழி பாசமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் நாளைக்கு வெளியேற்றப்படும் போது ஏவாவேலு அவர்கள் தனக்கு வேண்டிய நெருங்கிய வட்டாரத்தில் பேசிய வார்த்தையில் ராமதாஸை விட அதிகமான தொகையை கேட்கிறார் வேல்முருகன். அப்படிங்கிறப்ப வேல்முருகனுக்கு ராமதாஸை விட அதிகமாக பணம் கேட்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறார் ஏவாவேலு. ஆனால் ராமதாஸை விட அதிகமாக பணம் கேட்குற பிரேமலதாவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறாரு. ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 100 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட கிங்ஃபிஷர் முதலாளியாக இருந்த விஜயமாலியா அவர்கள் தொழில்துறையில் உச்சகட்டத்தில் இருந்தபோது தனக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு ராஜ்யசபா பதவி வேண்டும் என்று காங்கிரஸிடம் கேட்டபோது 100 கோடி ரூபாய் அன்று இருந்த நிலையில் வாங்கி கொண்டு தான் காங்கிரஸ் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்களின் கனவாக இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எஸ்ஆர்எம் காலேஜோடைய நிறுவனர் ஐஜேகே கட்சியுடைய தலைவர் வந்து பாரிவேந்தர் பார்த்திங்கன்னா பாஜக சார்பாக நிற்கப்பட்ட எல்லா சமயங்களிலும் தோர்த்து அவ்வளவு தொழில் வச்சிருக்கவர் ஒரு எம்பி ஆகணும்னு கடைசியாக திமுகவில் இணைந்து உதயசூரியன் நின்று தான் அவரால் எம்பி ஆக முடிஞ்சிச்சு.
எல்லாருமே இந்த ராஜ்யசபா எம்பிங்கிறது எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. கமலஹாசனை எப்படி ஒரு மக்கள் நீதி மையத்தில் 2 தடவை கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அந்த கட்சியை திமுக வசம் படுத்துவதற்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க. மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் செய்த வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்கிறப்ப ஒரு சாணக்கியத்தனம், ஒரு அரசியல் லாஜிக் தெரிகிறது. ஆனால் பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா சீட்டாக இருந்தாலும் சரி, 2017 பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று வந்த பிரேமலதாவுக்கு நாளைக்கு 10 சீட்டு கேட்ட உடனே அவங்க கேட்ட 10 சீட்டும், அதுவும் நாளைக்கு அவர்கள் கேட்ட தொகுதிகளை சண்டையிட்டு விசிகாவுக்கு 8 கொடுக்கும்போது கூட பிரேமலதாவுக்கு 8 கொடுக்கலாம் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறப்ப கூட அதற்கு ஒத்துக்காமல் 10னா 10 தான், நாளைக்கு 300 கோடினா 300 கோடி தான், எனக்கு ராஜ்யசபா தான் எந்த இடத்துலையுமே அவங்களுடைய டிமாண்டை குறைக்காமல் எல்லா இடத்துலையும் நாளைக்கு ஏன் அவங்களுக்கு திமுக அந்தளவுக்கு பலம் இல்லாத ஒரு கட்சிக்கு, வளர்ச்சி இல்லாத ஒரு கட்சிக்கு ஏன் இவ்வளோ அதீத முக்கியத்துவம் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, ஏவாவேலு உடைய விஷயங்கள், அவருடைய லாபி தான் இதில் எல்லா இடத்துலையும் தலை தூக்கியிருக்கு. ஏவாவேலுவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இன்று இருக்கக்கூடிய 32 மாவட்ட செயலாளர்களுக்கு மேலே தனிப்பட்ட முறையில் ஏவாவேலு என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள்னு 200 பேருக்கு மேலே கண்ட்ரோலில் வச்சுருக்கார். ஸ்டாலினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் இருந்து, ஓட்டுநர்லேருந்து, முரசொலி, கலைஞர் டிவி வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்கும் அவர் தான் சம்பளம் போடுறாருங்கிறப்ப ஸ்டாலின் முடிவெடுத்தாலும் ஏவாவேலு நினைத்தால் ஸ்டாலினை மீறி தனக்கு வேண்டிய விஷயங்களை திமுகவில் செய்து காட்ட முடியுங்கிற சர்வாதிகார போக்கில் இருக்கக்கூடிய ஏவாவேலுவாக இருக்கட்டும், KN நேருவாக இருக்கட்டும், 2 பேருமே தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கக்கூடியவர்கள். நாளைக்கு ஒரு ரெட்டியார், ஒரு நாயுடு அவர்கள் தான் பணம் அதிகமாக யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறப்ப பிரேமலதாவுக்கு கொடுக்கப்பட்ட அதீத முக்கியத்துவங்கள் எல்லாமே இவர்களோட தனிப்பட்ட முறையான பாசங்கள்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த பாசம் எதனால் சார் இருக்க போகுது? நாளைக்கு ஏன் சார் நாளைக்கு அந்த கம்யூனிட்டிக்காக, அதாவது ஏவாவேலுவும் பிரேமலதாவும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரே பூர்வீக ஊரை சேர்ந்தவர்கள், 2 பேர்த்துக்கும் ஒரே குலதெய்வம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு காரணம், நாளைக்கு ஏவாவேலுவுடைய பேத்திக்கு விஜயபிரபாகரை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஏவாவேலு சம்பந்தம் செய்திருக்கிறார். இப்போ நாளைக்கு எம்எல்ஏ ஆக்கி இப்போ அவரை வந்து விருதுநகரில் நாளைக்கு எம்எல்ஏவுக்கு நிறுத்துகிறாங்க. அது ரொம்ப சாதகமான தொகுதியில் தான் தாயாரும் மகனும் நிற்கிறாங்க. அவங்க விருதாச்சலத்தில் நிற்கிறாங்க, இவங்க விருதுநகரில் நிற்கிறாங்க. இப்போ விஜயபிரபாகர் எம்எல்ஏ ஆன பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க விஜயபிரபாகருடன் ஏவாவேலுவின் பேத்தியை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஏவாவேலு தன்னுடைய குடும்பத்தில் சம்பந்தம் செய்கிற விஷயத்துக்காக அவர் நாளைக்கு இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கிறார். இதே விஷயம் ஒன்று ஏற்கனவே நான் சொல்கிற அதே தெலுங்கு லாபியில் நடந்திருக்கிறது. KN நேரு அவர்கள் இதே மாதிரி தான் நாளைக்கு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியோடைய நிறுவன தலைவர் சீனிவாசன் அவருடைய மகன் கதிரவனை திருச்சி மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக நிறுத்துறதுக்கு திமுகவில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டு அதுக்குண்டான தொகைகளை வாங்கி கொடுத்து பிறகு அவர் எம்எல்ஏ ஆன பிறகு அவரும் சம்பந்தம் செய்து கொண்டால் தனலட்சுமி சீனிவாசன் அவங்க உரிமையாளர் நிறுவன தலைவருடைய பேத்திக்கு இவங்களுடைய குடும்பத்திலிருந்து ராமஜெயத்தோடைய அவருடைய சகோதரரோட குடும்பத்திலிருந்து திருமணம் செய்து கொடுத்து இப்போ இருவரும் நாளைக்கு அவங்க வந்து குடும்பஸ்தர்கள் சம்பந்திகளாக மாறிட்டாங்க. இப்போ இவர்கள் குடும்பத்தில் பெரிய ஒரு வசதியான இடத்தில் சம்பந்தம் செய்து கொள்வதற்காகவும் அவங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு திமுகக்குள்ளார கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு சட்டமன்ற தன்னுடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுப்பதை ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் இருவருமே நாளைக்கு பொருளாதார பணத்தை மட்டுமே வைத்து கட்சியில் சர்வைவ் ஆவார்கள். வேறு ஏவாவேலுக்கும் நாளைக்கு KN நேருக்கும் எந்த அடையாளமும் கிடையாது. எவ்வளவு கோடி பணம் வேணும், எங்கே கொடுக்கணும், எப்போ வேணும், அடித்து பதவியில் இருக்கிறப்ப ஊரடித்து ஒலையில் போட்டு அதில் வர காசு எடுத்து தலைமையில் கட்டி தனக்குன்னு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சுக்கிட்டு இருவரும் இன்றைக்கி திமுகவை சர்வாதிகாரமாக தலைவருக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. தகுதியே இல்லாத பிரேமலதாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் தன் குடும்பத்தில் வலுவான ஒரு சம்பந்தம் செய்து அவர்கள் விஜயகாந்த் குடும்பத்தில் சம்பந்தியாக மாறுவதற்கும், இதே நேரு அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தனலட்சுமி சீனிவாசனில் நீங்கள் முன்னாடி கூட பார்த்துருக்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் ஒரு காலேஜ் இருக்கான்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறைந்தது அங்கே ஏதோ ஒரு கல்லூரியை வாங்கி நடத்தி தமிழ்நாடு முழுவதும் பல கல்லூரி நிறுவனங்களை பல பள்ளிகளை வாங்கி அவங்க நாளைக்கு நடத்துகிறாங்க. அவர்களுடைய மருத்துவமனை வெளிப்படையாக இந்த கிட்னி திருட்டு சமாச்சாரத்தில்
சர்ச்சைக்கு உள்ளாகி நிரூபிக்கப்பட்டு விசாரணை ஆணையம் போட சொல்லியுமே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எஸ்ஐடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கி அந்த மருத்துவ கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் காப்பாற்றுறதுக்கு முற்பட்டதாங்க. அந்த கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் இந்த கிட்னி சார்ந்த ஆப்ரேஷன்கள் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு வெளிப்படையான உத்தரவு வரக்கூடிய அளவுக்கு அங்கே நாளைக்கு கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. சாதாரணமாக இந்த வானம் படத்தில் சிம்புவோட ஒரு படத்தில் வரும், பாதிக்கப்பட்டவர்கள் வட்டி கட்ட முடியாமல் அவங்களோட நாலேஜ் இல்லாமல் இல்லீகலாக அவங்களோட கிட்னியை கம்மி காசுக்கு விற்றுட்டு போவாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் தனலட்சுமியில் நடந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக இது ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டு இதற்கு நாளைக்கு விசாரணைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே ஸ்டாலின் அரசாங்கம் நாங்கள் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்வோம். விஜய் கரூர் சம்பவத்தில் 41 பேருடைய மரணத்தில் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றம் சொல்லிச்சு எஸ்ஐடி போட சொல்லிச்சுன்னு நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொன்னவங்க, இதே தனலட்சுமி சீனிவாசனின் கிட்னி திருட்டுக்கு உயர்நீதிமன்றம் நாளைக்கு எஸ்ஐடி போட சொல்லி இன்றைய நாள் வரை தமிழக அரசாங்கம் எஸ்ஐடி போடலை. மேலும் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு எஸ்ஐடி போட சொல்லி கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கி தான் நாளைக்கு போய் நிற்கிறாங்க. இன்றும் மீண்டும் மணச்சநல்லூர் தொகுதியில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே கூட நாளைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு பேட்ஜ் மாட்டிட்டு போய் அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி கிட்னியை வாங்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கிற மாதிரி வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற காமெடியெல்லாம் போட்டும் ட்ரோல் பண்ணியும் திமுகவை அவ்வளோ விமர்சனம் செய்தும் மீண்டும் அவருக்கே நாளைக்கு அந்த தொகுதியில் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உயிரில் பாதிக்கப்பட்டு நாளைக்கு அவர் வெளியில் பேசுகிறாரு, கட்சியில் ஆட்சி அரசாங்கத்தில் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா கிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன்னு வெளிப்படையாக ஒரு எம்எல்ஏ வெளில பேசுகிறாரு. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே அவங்க மட்டும்தான் அந்த கார் வச்சுருக்காங்க 20 கோடிக்கு. அதுக்கு அவர் மேடையில் பேசும்போது அந்த காரை நாங்கள் கிட்னி திருடி தான் விற்றோம் வாங்கினோங்கிறீங்க, அப்போ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுக்கு எத்தனை பேர் கிட்னி பிடுங்கணும் தெரியுமா, இங்கே இருக்கிறவங்க அவங்க எல்லார் கிட்னியும் பிடுங்கியிருக்கணும் அப்படின்னு எவ்வளவு வெளிப்படையாக நாளைக்கு இதை பேசக்கூடிய நபர் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் அதற்குண்டான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் எந்திரிச்சிருக்காங்க. கரூர் சம்பவத்திலேயே சரி, நிறையா பேர் சொல்கிறது 10 ரூபா பாலாஜி 10 ரூபா பாலாஜின்னு அவர் பாட்டு பாட ஆரம்பித்தப்போ தான் செருப்பு வீசப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை எல்லாருமே மறக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பல பேர் கந்து வட்டி பிரச்சனைகளால் உங்களுடைய கிட்னியை கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கி இங்கே தான் இந்த பெல்ட்டில் தான் அதிகமான நபர்கள் கிட்னி திருட்டால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு விஜய் சொன்னப்போ தான் முதல் செருப்பு அவர் மீது பாஞ்சிருக்குது. அவர் கிட்னி திருட்டு விஷயத்தை திமுக தரப்பிலும் தனலட்சுமி தரப்பிலையும் யாருமே பேசிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை சார்ந்த அந்த சமயத்தில் விஜய் அதை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறப்ப தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது. இவ்வளவு சமாச்சாரங்களும் அவங்க மூடி மறைக்கிறதுக்கு காரணம் நேரு அந்த அளவுக்கு திமுகவில் அதீத முக்கியத்துவத்தில் பணத்துக்கு பணம் நாளைக்கு கட்சிக்கு என்ன தேவையோ கோடி கோடியாக கொட்டி கொடுப்பதனாலையும் இப்போ தனலட்சுமி காலேஜ் மூலமாகவும் தனலட்சுமியோடைய முதல் டெவலப்மெண்ட் ஃபேக்டரே பார்த்திங்க அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் நாளைக்கு அவர்களும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் அளவுக்கு, ஏன்னா ஃபண்டு ஃப்ளோ அவங்ககிட்டையும் ப்ரைமாக போயிருக்குதுன்னு அவங்க 4 தடவை இது வரைக்கும் ரெய்டில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆர் ராசாவுடைய பினாமியாக அறியப்பட்டவர் தான் சீனிவாசன். இவர் கள்ளசாராயம் ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேலு இவர் ஆர் ராசாங்க அமைச்சராக போக இவர் தான் கலைஞர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவருக்கு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்கி கொடுக்குறாரு. படிப்படியாக அப்படி வளர ஆரம்பிக்கிறவங்க, நான் அரசியலில் அடித்து கொடுக்குற பணத்தில் நீ காலேஜ் நடத்திக்க, நீ டொனேஷன் வாங்கி நீ இப்போ பண்ணிக்கோ, எனக்கு வருஷம் எனக்கு ஏதோ ஒரு பணம் கொடு, எனக்கு தேர்தல் சமயம் வரப்போ எனக்கு காசு கொடுன்னு எப்படி ஆர் ராசாவுடைய பினாமியாக சீனிவாசனை வச்சுருந்தாங்களோ, தன்னுடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு அவர் நேருக்கிட்ட சரண்டர் ஆகி கதிரவனுக்காக நாளைக்கு இவர்கள் சீட்டு வாங்கி 2 பேரும் சம்மந்தியாகி இப்போ நேருவோடைய பணங்களும் தனலட்சுமிக்கு போக ஆரம்பிக்க, மீண்டும் கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு சபரீசன்லேருந்து உதயநிதியிலேருந்து முதலமைச்சரோட முதன்மை குடும்பத்தில் நெருக்கமாகி இன்று திமுகவுடைய பெரிய ஃபண்டு ஃப்ளோவே நாளைக்கு தனலட்சுமியில் பாயுது. தமிழ்நாடு முழுவதும் அதனால தான் அவர்களுடைய கல்லூரி வட்டாரங்கள் வளர்ந்துருக்குது. நீங்கள் விஜயகாந்தோடைய கல்லூரி ஆண்டாளர்கள் கல்லூரியை திமுகவோட இணக்கப்போக்கில் பிரேமலதா வந்தப்போ தான் அந்த காலேஜை விற்கணும்னு அவங்க முற்பட்டப்போ அந்த கல்லூரியை வாங்கினதும் தனலட்சுமி தாங்கிறப்ப தனிப்பட்ட முறையில் ஏவாவேலுக்காகவும் நேருக்காகவும் நாளைக்கு திமுகவை அடமானம் வைத்து
இவர்கள் நாளைக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு தனக்கு ரெட்டியாருக்குன்னா அவர் தனலட்சுமி அங்கே ரெட்டியார், இவர் நேருக்கு ரெட்டியாருக்காக அவர் கதிரவனுக்கு ரெட்டியார் போடுறது. அதே இவருக்கு ஏவாவேலுக்கு நாளைக்கு நாயுடு, அவருக்கு நாளைக்கு தெலுங்கு லாபி வேணும், அவருக்கு நாளைக்கு பிரேமலதாவும் நாயுடு, அவங்க இந்த தெலுங்கு நபர்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரு அட்ராசிட்டியான அரசியலை செய்து கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால், நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்வது போல் நாளைக்கு இங்கே நம்ம ஆள்றதுக்கு தகுதி இல்லாமல் தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் போயிடும். பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாங்கிற மனநிலையை இவர்கள் கையில் எடுக்கும்போது பேச வேண்டிய சில விஷயத்தில் கருத்து ரீதியாக, அரசியல் ரீதியாக சீமானிடம் பல கருத்து எனக்கு வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் அவர் கொள்கையுடன் பயணிக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன். நன்றி.